புக் ஃபேர் போயிட்டு இருக்கறனால இது ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ தான். நான் ரீசெண்டா படிச்ச புக்ஸ்லயே இந்த புக்ஸை படிக்கிறதுக்கு நீங்க எந்த ஒரு சித்தாந்தத்தை கூட அசோசியேட் ஆயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிளஸ் இந்த 2 புக்ஸுமே ஈஸி ரீட் தான். இதுல ஃபர்ஸ்ட் புக் வந்து நான் பூலாந்தேவி. நீங்க நிறைய பேர் பூலாந்தேவி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு பேண்டேட் குயினா இருந்து சரண்டர் ஆகி அதுக்கப்புறம் எம்பியா இருக்கும்போது சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்க ஏழ்மையான ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல பிறந்த பெண் வந்து எப்படி இவ்வளவு பெரிய கொள்ளக்காரி ஆனாங்க அப்படிங்கறத பத்தி அவங்களே சொல்ற புக் தான் இது. இந்த புக்கு ஃபுல்லா படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சமூகம் பெண்கள் வந்து எப்படி பாக்குது. பூலாந்தேவி அவங்க சின்ன வயசுல இருந்து கடைசியில் அவங்க திகார் சிறையில இருந்து வெளியே வர வரைக்கும் இந்த புக்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எழுதிருப்பாங்க. இந்த ஜேர்னில மல்டிபிள் டைம்ஸ் அவங்க செக்ஷுவலா ஹராஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எதுக்கெல்லாம் நடக்குது? ஒரு பொண்ணை நான் பழி வாங்கணும், இல்லாட்டி அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் அவமானத்தை கொண்டு வரணும், இல்ல ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்த்து கேள்வி கேட்டுட்டா அப்ப அவளோட இடம் என்னங்கிறத நான் காமிக்கணும். அதே மாதிரி இந்த சமூக படிநிலையில மேல் சாதின்னு சொல்லப்படுற ஆண்கள் அவங்க சாதியில் இருக்க பெண்களை எப்படி பாக்குறாங்க, அதே சமயத்துல அவங்க படிநிலையோட கீழே இருக்கிற பெண்கள் அவங்க எப்படி பாக்குறாங்க. அந்த பெண்கள் வந்து இன்னொருத்தரோட பொண்ணா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஈவன் அவங்க இன்னொருத்தரோட மனைவியா இருந்தாலுமே எப்படி வந்து மேல் சாதி ஆண்கள் அவங்கள வந்து தங்களோட உடமையா கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கறத பத்திலாம் இந்த புக்ல எழுதியிருப்பாங்க. இந்த புக் வந்து 70s 80sல நடந்த சம்பவங்களை வச்சு எழுதியிருந்தாலும் இன்னைக்கும் சமூகத்தில் நடக்கிற பாலியல் சீண்டல்கள் வந்து இதை கூட வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஆண்கள் பெண்கள் மேல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு, இல்லைன்னா ஒரு குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு எப்படி வந்து ரேப் ஒரு டூலா யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா இந்த புக்ல இருக்கும். ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து கொள்ளை கூட்டத்துல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து போலீஸ் வந்து அந்த கிராமத்தையே சுத்தி வளைச்சிரும். அந்த சமயத்துல கூட கீழ் சாதின்னு சொல்லப்படுற ஆண் வந்து ஒரு மேல் சாதி ஆணுக்கு வந்து கட்டளை பிறப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கிளாஷ் நடக்கும். அதனாலதான் எல்லாரும் இந்த புக்கு படிக்கணும்னு நினைச்சேன். முக்கியமா பெண்களை வந்து இந்த சமூகம் எப்படி பாக்குது, அதுல ஜாதி எப்படி ஒர்க் ஆகுது, அது இல்லாம ஆண்களுக்குள்ளேயும் ஜாதி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த புக்கு படிச்சீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ண போற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் என்னன்னா ஐ எம் எ ட்ரால். இந்த புக்கை சுவாதி சதுர்வேதின்னு சொல்ற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் தான் எழுதியிருக்காங்க. இந்த புக் எழுதுறதுக்கு பிஜேபி சோஷியல் மீடியாவில் இருக்கிற நிறைய ட்ரால்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இங்க நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து எவிடன்ஸா கொடுத்துருப்பாங்க. இந்த புக்ல ஒரு சில ஃபேமஸ் ட்ரால் ஐடிஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த ட்ரால் ஐடிஸ் எப்படி ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் வந்து கவர்மெண்ட் நோக்கி கொஸ்டின் கேட்கும் போது அவங்களுக்கு ரேப் த்ரெட் கொடுக்கறது, இல்ல வேற மாதிரியான அசிங்கமான ட்ரால் பண்றது, அந்த ட்ரால் ஐடிஸை மோடி ஃபாலோ பண்றாரு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இந்த புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 2014 எலெக்ஷனை வின் பண்றதுக்கு ஒர்க் பண்ண ஒரு முக்கியமான ட்ராலை வந்து இன்டர்வியூ பண்ணி போட்டிருப்பாங்க. அவங்க ட்ராலா இருந்து லேட்டர் அவங்க ரியலைஸ் பண்ணி வெளியே வந்திருப்பாங்க. 2012-13 அவங்க யூஎஸ்ல இருக்கும் போதே இங்க வந்து இந்தியாக்கே ஆபத்து நடக்குதுங்கிற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆச்சு. அதை நம்பி அவங்க எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பிஜேபி ட்ராலா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் லேட்டரா அவங்க ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்தது அது எல்லாமே அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த புக்ல வந்து எக்கச்சக்க எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி இந்தியன் கவர்மெண்டோட வெரிஃபை ஹேண்டில்ஸே ஒரு சில சமயம் தப்பான நியூஸை பரப்புறாங்க, அதுக்கப்புறம் லேட்டரா அவங்க எப்படி வந்து அந்த ட்வீட்டை டெலிட் பண்றாங்க. இன்சைட் பிஜேபிக்குள்ளேயே இந்த ரேப் த்ரெட் இதுக்கெல்லாம் விமன் மினிஸ்டர்ஸ் வந்து எகெயின்ஸ்டா பேசும்போது அவங்கள எப்படி ட்ரால் பண்றாங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்ற நிறைய பேர்த்த இன்டர்வியூ பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த புக்கு படிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி இந்த ட்வீட்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகுது, எப்படி ஃபேக் நியூஸஸ்லாம் இவ்வளோ சீக்கிரம் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 புக்கு தான் என்னோட சைட்ல இருந்து வர மெயின் ரெக்கமெண்டேஷன்ஸ்.